ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜங்கு கூட எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். தி மாஃபியா அப்சஷன் வித் பேபி கேர்ள். ஸோ இந்த எஃப்எஃப்பில் நம்ம வந்து ட்ரக் அடிக்ட் as well as லைக் கொஞ்சம் 18+ அந்த மாதிரி நிறையா வரும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை பாருங்கள். இது வந்து ஹாட் ஸ்டாண்ட்கான் தான், சாஃப்டானும் பாருங்கள். நீ ரொம்ப வந்து 18+ம் கொண்டு வரல, கொஞ்சம் சாஃப்டானுக்காகவும் தான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். இந்த எஃப்எஃப் பிடிக்கும்னு நம்புகிறேன். கண்டினியூஸாக உங்கள் சப்போர்ட் கொடுங்கடா. ஓகே, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். உங்களை வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த போல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். நம்ம கதையோட ஸ்டார்டிங்கில் ஒரு கும்பலாக பாய்ஸ் வந்து உட்காந்து குடிச்சிட்ருக்கானுங்க. அப்போ ஒருத்தன் வந்து பேசிகிட்ருக்கான். டேய், என்னடா இது, சும்மா மொக்கையான சரக்கே குடிச்சிட்ருக்க, அது நல்லா தான் ட்ரை பண்ணுடா. என்னடா பண்ண சொல்கிற? என்ன சரக்கு வச்சுருக்க சொல்லு. இங்கே ஒரு வாய்ஸ், அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜங்குக் தான். நான் சொல்லுவேன், ஆனால் திட்டக்கூடாது. என்ன திட்டக்கூடாது? என்ன இருக்குது? ட்ரக்ஸு. டேய், உனக்கு தான் தெரியும்ல எனக்கு பெருசாக ட்ரக்ஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு. டேய், என்னடா நீ ட்ரை பண்ணதே இல்லை, புதுசாக ட்ரை பண்ணி பாரு, நல்லாயிருக்கும். இது புது ஃப்ளேவரு, நீ முன்னாடி ரொம்ப பழசெல்லாம் ட்ரை பண்ணியிருக்க, ஆனால் இந்த இது உனக்கு புதுசாக தான்டா இருக்கும். ஏய் வேணாண்டா, அந்த பழக்கத்தை விடலான்னு இருக்கேன். ஏன் இது விட்டு என்ன தியாகியாக போறியா? அப்பெல்லாம் இல்லைடா, எனக்கு பிடிக்கல, அதான் தான். ஏய் சும்மா எங்களுக்காக ட்ரை பண்ணு. இங்கே ஜின் முறைச்சிட்ருக்காரு. டேய், தேவையில்லாத வேலையை பார்க்குறீங்க, அவனை விடுங்க, அவனுக்கு தான் பிடிக்கலல்ல. நம்ம ஜின் வந்து 2 பேருமே, ஜின்னும் ஜெக்கியும் வந்து அண்ணன் தம்பி. எப்போவுமே வந்து எல்லாத்துலேயுமே ஜின்னும் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருப்பார். பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்துலையும், மாஃபியா விஷயம் எல்லாத்துலேயுமே. ஆனால் ஒரு லிமிட் இருக்குது. ஏதாவது பிடிக்காது இல்லை வந்து இவனுக்கு ஹார்ம்ஃபுல் அப்படின்னு தெரிஞ்சதுனாலே அவர் வந்து ஸ்ட்ரிக்டாக இருந்துருவார். அந்த விஷயத்தில் அவனுக்கு பிடிக்கலன்னா வறுப்படுத்துகிற வேலை இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முறைக்கிறாரு. இல்லை நான் ட்ரை பண்ணுறேன். டேய், அதை எடுத்துருவா. அதுக்கப்புறம் அந்த ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு வரான். F20 அது பேர். இரு, நான் அதை ரெடி பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை வச்சு அந்த காலில் வச்சு அதை இந்தா, இதை இப்படி ஸ்மெல் பண்ணு, எனக்கு தெரியும், நீ மூடு. அதுக்கப்புறம் ஸ்மெல் பண்ணுறான். சூப்பராக இருக்குடா, அப்படியே சொர்க்கத்தை தொட்ட மாதிரி. எங்கடா இதெல்லாம் இருக்கு, ஒன்னெழுத்ததுக்கு அப்படியே ஏறுதே. டேய், இன்னொன்று கொட்டுறா. ஜேகே, இது சரியில்லை. அது ப்ளீஸ் ஜேகே, நீ என்னத்தையாவது பண்ணித்தல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாச்சுன்னு. அவன் ஃப்ரெண்ட்ஸ் தான், விட்டுற மாதிரியே இல்லை. அவன் போதுன்றான், இருந்தாலும் அவனுக்கு இன்னும் 2 இது வைக்கிறானுங்க. அவனுக்கு தலைக்கு மேலே ஏறிச்சு போதை. எங்கடா இருக்கீங்க, கண்ணு கூட தெரியல. டேய், எனக்கு மூடாக இருக்குடா, ஏதோ பொண்ணு இருந்தால் ரெடி பண்ணுடா. ஃப்ரெஷ் பீஸ், ஐ வாண்ட் ஃப்ரெஷ் பீஸ் அப்படின்றான். அப்புறம் அவன் சொன்ன ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும், அங்கே ஒரு பொண்ணு ரெடியாக இருக்கா. அவன் ரூம்குள்ளே வந்தானே, ஏய் ட்ரெஸ்ஸை கழட்டுறி அப்படின்றான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எதுவும் சொல்லாமல் அவன் சொல்கிற மாதிரி செய்கிறா. ஓகே தான், பெருசாக ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங் இல்லை, பாடு அப்படின்றான். அதுக்கப்புறம் அவன் ஹாஷாக கிஸ் பண்ணுறான். அந்த போது அவனுக்கு தலைக்கு ஏறுது. அதுக்கப்புறம் ஹாஷா பைட் பண்ணுறான், ஹிக்கீஸு.
அதுக்கப்புறம் ஹக் பண்ணுறான் டைட்டாக. என்னால் மூச்சு விட முடியல, கொஞ்சம் பொறுமையாக ஹக் பண்ணுங்க. மூடிக்கிட்டு நான் பண்ணுறதுக்கு மட்டும் கோஆப்ரேட் பண்ண அப்படின்றான். அவன் கண்ணெல்லாம் செவந்துடுச்சு அந்த போதையில். சரி. அதுக்கப்புறம் அவன் தர்ஸ் பண்ணுறான். சார் பொறுமையா. என்ன சொன்ன? வலிக்குது சார்ன்னு சொன்னேன். வலிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமாக கோவமாக தர்ஸ் பண்ணுறான். அந்த பொண்ணால் முடியல. அவள் இதே பழகின பொண்ணு தான், இருந்தாலும் அவளுக்கு ரொம்பவே வலி ஏற்படுது. அப்படி இருந்தாலும் அவன் பெருசாக கண்டுக்கவே இல்லை. அவன் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தர்ஸ் பண்ணுறான். சார் சார் வலிக்குது சார் சார் சார். அதுக்கப்புறம் வெறி தீர அவனுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ இது பண்ணிட்டு அப்படியே படுத்துடுறான். கிளம்புடி அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு டக்கு டக்குன்னு ட்ரெஸ்ஸை போட்டு அங்கேருந்து கிளம்புது. கீழே அவனுங்க ஃப்ரெண்ட்ஸு காசு கொடுத்துட்றானுங்க. இங்கே ஜேகே அப்படியே தான் படுத்திருக்கான். அவனு கண்ணு முன்னாடி சில ஃப்ளாஷ்பேக் வந்துட்டு போகுது. ஐயோ ஐயோ நில்ல நில்ல. அதுக்கப்புறம் டக்குன்னு முழிச்சிடறான். எவ்வளோ நினைச்சாலும் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கணும்? அதுக்கப்புறம் ஏஞ்சி பக்கத்தில் இருக்க எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறான். என்ன பண்ணுறது? அவ்வளோ. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்கான் கோவத்தில். கண்ணன் தண்ணி ஊற்றுது. அதுக்கப்புறம் வேகமாக ஜின் வந்து கதவை திறந்து பார்க்குறாரு. அந்த ரூமே அப்படி கிடக்குது. டேய் ஜங்கு, என்னடா பண்ணி வச்சிருக்க? ஜங்கு ஒன்று தான் கேட்குறேன். ஐயோ என்னை தனியாக விடுங்க. ஏய் என்னடா பண்ணுற? டேய் இவ்வளோ கோவப்பட்டா? ஐயோ என்னை தனியாக விடுங்கன்னு. தயவு செஞ்சு என்னை தனியாக விடுங்க. சரி நீ கோவம் குறைஞ்சானே என் ரூமில் வந்து என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜின் கிளம்பிடுறாரு. இவன் கோவத்தில் அப்படியே உட்காந்துருக்கான். எப்படி எப்படி நீ என்ன அப்படி சொல்லலாம்? எப்படிடி எப்படி நீ அப்படி சொல்லலாம்? எப்படி சொல்லலாம்? அதுக்கப்புறம் இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. அதுக்கப்புறம் தான் ஜேகே ஜின்னவே பார்க்க போகிறாரு. ஜின்யோங், உள்ளவாடா. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். சரி உட்கார். அதுக்கப்புறம் ஜின்னு பக்கத்தில் உட்கார்றாரு. சரி எதுக்கு நீ இவ்வளோ கோவப்படுற சொல்லு. ஏன் எப்படி இருக்க? டேய் நீ இவ்வளோ கோவப்படுறதுனால உன் ஹெல்த் கண்டிஷன் இவ்வளோ வேர்ஸாக போகும்னு உனக்கு தெரியாதுடா. அது மாதிரி டாக்டர் உனக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க, நீ அதிகமாக ட்ரக்ஸ் எடுக்கக்கூடாது, அதிகமாக கோவப்படக்கூடாதுன்னு. ஆனால் நீ கேட்கவே மாட்டேற. ஏன்டா இப்படி இருக்க? ஐயோ என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஐயோ என்னால் முடியல. அவள் பேச ஒவ்வொரு வார்த்தையும் காதில் திரும்ப 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 கேட்டுட்டு இருக்க. எப்படியும் என்ன பார்த்து அப்படி ஒரு வார்த்தை? இல்லையும் இல்லை, என்னால் அதை மறக்க முடியல. ஐயோ அவ்வளோ மறக்க முடியல. டேய் 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 கொஞ்சம் அமைதியாருடா, எல்லாமே சரியாகும்டா. நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, உன்னை என்னைக்கு நான் ஹாஸ்பிட்டலில் சேர்க்க போகிறேன்னு தெரியல. ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறீங்களோ போய் சேரணும், விட்டுருங்க. இப்படியே இருக்கிறதுக்கு சாவரத்தை மேல். வாயை மூடு ஜாங்கோ, வாயை மூடு.
லூசு மாதிரி எதாவது பேசிகிட்டு இருக்காது. அவள் பேசுனான்றதுக்காக நீ அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. ஏன் நீ உன்னையே சேஞ்ச் பண்ணிக்கிற? இல்லையும் ஏதாவது உண்மைன்னு நினச்சிக்கிட்டு என்னை விட்டுட்டு போனாலோ அதை உண்மையிலுமே அப்படித்தான்னு காட்டணும் இல்லையும். அப்போ நான் இதெல்லாம் செஞ்சு தானே ஆகணும். நீ அவ்வளோ ரிவெஞ்ச் எடுக்கிறதான்னு நினச்சி உன்னையே நீ ரொம்ப மோசமான நிலைமை கொண்டு போகிறடா. தயவு செஞ்சு இப்படி பண்ணாது. விடுங்க. சரி, நான் கிளம்புறேன், எனக்கு வெளியில் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கோக் அங்கேருந்து போகிறாரு. ஜென்னி திருந்தவே மாட்டான் அப்படின்ற மாதிரி அவனை பார்த்துட்ருக்காரு. இப்படியே நைட் ஆகுது. இவருக்கு செம்ம கோவம் வருது. அப்பப்போ இந்த மாதிரி கோவம் வந்துடும். அப்போ அவரோட கண்ட்ரோல்லே இருக்க மாட்டார் ஜேகே. அப்படிதான் கொஞ்சம் போதை ஏறிடுச்சு. அவரோட பைக் எடுத்துக்கிட்டு வேகமாக ஹைவேல போயிட்டுருக்காரு. எப்படி எப்படி அவன் அந்த வார்த்தையை சொல்லலாம்? யூ சீட்டா, இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முடிக்காதடா. என்ன மாதிரி பொண்ணை முன்னால் பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிற வார்த்தை திரும்ப திரும்ப ஜேகே காதில் விழுந்துக்கிட்டே இருக்கு. நிறுத்திடி. எதுக்கு எதுக்கு என் தலைக்குள்ளே இருக்கிற? எதுக்கு என் தலைக்குள்ளே இருந்து என்னை கொள்ற? அதுக்கப்புறம் அவர் பாட்டுக்கு புலம்பிக்கிட்டே வேகமாக ஸ்பீட் ஏற்றிட்டு போயிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் நிறைய ஜனம் வரவும் சீராக கொஞ்சம் இது பண்ணுறாரு. அப்போ பார்த்தா யாரோ நடுவில் வராங்க. இவர் ஓட்டிகிட்ருக்க அந்த கரெக்டாக அந்த பாதைக்கு நடுவில் திடீர்னு பிரேக் அடிக்கிறாரு. யாராதுன்னு சொல்லிட்டு பலார்னு அறையலான்னு வராரு. பார்த்தா ஒரு பொண்ணு. அவளும் ஃபுல்லாக பிளாக் ட்ரெஸ்ஸு. ஜேகேவும் பிளாக் ட்ரெஸ் தான். ஒரு கையில் ஒரு பாட்டில் எடுத்துக்கிட்டு, ஏய் அறிவில் பார்த்து வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாரு. மிஸ்டர், நீங்கள் பார்த்து வர மாட்டிங்களா? உங்கள் கண்ணு பின்னாடியா இருக்கு? ஒரு பொண்ணு அதுவும் குடிச்சிட்டு வரா. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? கண்ணை ரோட்டில் வச்சு பார்த்து ஓட்டணும். மைண்டட், நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஜேகே ஒராசன மாதிரியே போகிறான். கொஞ்ச நேரத்தில் ஜேகே செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. அப்புறம் இவகிட்ட என்னடா காட்டுறது சொல்லிட்டு அப்படியே போயிடுறாரு. அது வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான். வாயனோட இன்ட்ரோ தான். இப்போது ஸ்ட்ரெயிட்டாக ஒரு வீட்டுக்கு தான் போகிறாரு. ஷோஃபாவில் போய் உட்காந்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. என்னதான் என்ன பண்ணுறது? இந்த விஷயம்லாம் எப்போ தான் மாறும்? இப்படியே இருந்தால் என் லைஃப் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உட்காந்து யோசிச்சுட்ருக்காரு. அதில் பர்ஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு பேண்ட் பாக்கெட்டில் கை வைக்கிறாரு. பர்ஸு இல்லை. பர்ஸ் எங்க? பேண்ட் பாக்கெட்டில் தானே இருந்துச்சு. எங்க? கிளம்பும் போது பர்ஸ் எடுத்துகிட்டு போனேன். நல்லா ஞாபகம் இருக்கே. ஃபோனை இந்த ரைட்டில் வச்சுட்டு பர்ஸை லெஃப்டில் வச்சேன். அதுக்கப்புறம் ஃப்ளாஷ் ஆகுது. நீங்கள் நின்றுப்பீங்கல்ல, அது ஞாபகம் வருது. ஜாமின், அப்பயே சொன்னான் அவளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு. அப்போ புரியல, இப்போ புரியுது. நீ ராங்கான பையன் கூட மிஸ் பண்ணிட்ட. மிஸ் தீஃப், உன்னை எப்படி கண்டுபிடிக்கிறன்ற மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அதுக்கப்புறம் அவன் போய் தூங்கிடுறான். இப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஜேகே கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கான். இப்போது கொஞ்ச நாள் கழிச்சு உங்கள் 2 பேருமே கோஇன்சிடென்ஸாக மீட் பண்ணுற மாதிரியே ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இப்போது ஜேகே அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட திருந்தாத தருதலை ஃப்ரெண்ட்ஸ் அவனுங்களோட தான் ஜேகே ஒரு பார்க்கு போயிருக்கான். டேய், அதை எடுத்துகிட்டு வந்தீங்களா? எனக்கு திருப்பியும் அவன் ஞாபகம் வந்துடுச்சு. எடுத்துகிட்டு வந்தான்டா அப்படி சொல்லிட்டு அவனுக்கு கொடுக்குறானுங்க. அது லைட்டாக எடுக்கிறான் அந்த ட்ரக்ஸை. செம்மையாக இருக்குடா மச்சான். போதைன்னா போதை தான், வேற லெவலு.
இப்போ எனக்கு மூடு வந்துருச்சு. இங்கே ஏதாவது பொண்ணு இருந்தால் ரெடி பண்ணுங்க அப்படின்றான். அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க போய் அங்கே மேனேஜர்கிட்ட பேசுகிறாங்க. இங்கே அதுக்குன்னே ஒரு பிளேஸ் இருக்குது. அப்புறம் ஒரு மெனு கார்டு மாதிரி கொடுக்குறாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து அவன் ஃப்ரெண்டு வந்து ஜேகேட்ட கொடுக்குறான். கிட்டத்தட்ட எல்லா ஒரு மீன் லைக் மெனுவில் அந்த ஃபுட்டுலாம் இருக்குல்ல, அது மாதிரி எல்லா பொண்ணுங்களோட ஃபோட்டோவும் இருக்குது. அந்த ரவுண்டாக அவங்க பேர், அவங்க ஏஜு அந்த மாதிரி இருக்குது. இது 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 இவளை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன், இவ தான் எனக்கு வேணும் அப்படின்றான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணும் ரெடி பண்ணுறாங்க. மிஸ் ஸ்டீவ் மாதிரியே இருக்கே